திருச்சி ஸ்ரீரங்கத்தில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்த அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா விவசாயம், மின்சாரம், வேலைவாய்ப்பு, மாற்றுத்திறன் உடையோருக்கு பல்வேறு நலன்கள், இலவச பொருட்கள் என பல்வேறு சலுகைகளை தமிழக மக்களுக்கு தேர்தல் அறிக்கையாக சமர்ப்பித்துள்ளார். தமிழகத்தில் நடைபெற உள்ள சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா ஸ்ரீரங்கத்தில் போட்டியிடுவதையொட்டி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தொடர்ந்து தனது தேர்தல் அறிக்கையை செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அதன்படி தாய்மார்களுக்கு ஒரு மின்விசிறி, மிக்சி, கிரைண்டர் இலவசமாக வழங்கப்படும் என்றும், குடும்ப அட்டைதாரர்களுக்கு குறைந்த விலையில் மளிகை பொருட்களும் இன்னும் 4 ஆண்டுகளில் மின்சாரம் தடையில்லாமல் கிடைக்க வழிவகை செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் திருநங்கைகளுக்கு சுய உதவி குழுக்கள் அமைக்கப்பட்டு 15 லட்சம் ரூபாய் வரை தொழில் தொடங்க ஏற்பாடு செய்யப்படும் என்று தெரிவித்த அவர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர், கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு மாத உதவித்தொகை 1000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று தெரிவித்தார். மேலும் தற்போது வழங்கப்பட்டு வரும் திருமண உதவித்தொகை 25,000-உடன் அரை சவரன் தங்கத்தில் திருமாங்கல்யம் செய்யும் செலவுகள் ஏற்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் இளநிலை, டிப்ளமோ பட்டம் பெற்ற பெண்களுக்கு 50,000 ரூபாயும் அரை சவரன் திருமாங்கல்யமும் வழங்கப்படும் என்றும், தமிழகத்தில் கேபிள் டிவி தொழில் அரசு உடைமையாக்கப்பட்டு அனைத்து மக்களுக்கும் கேபிள் கட்டணம் குறைக்கப்படும் என்று தெரிவித்தார். இலங்கை தமிழர்கள் தங்கள் சொந்த நாட்டில் வாழ நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதுடன் இலவச திட்டங்கள் இலங்கை தமிழ் அகதிகளுக்கு நீட்டிக்கப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளை தனது அறிக்கையாக சமர்ப்பித்துள்ளார். இலங்கை தமிழர்கள் தங்கள் சொந்த நாட்டில் அடிமைகள் போல் வாழும் நிலைமையை மாற்ற மத்திய அரசை வலியுறுத்தி நடவடிக்கை எடுக்கப்படும். இலவச திட்டங்கள் இலங்கை தமிழ் அகதிகள் முகாமுக்கும் நீட்டிக்கப்படும். அரசு ஊழியர்களுக்கான ஊதிய உயர்வு, பணி வரன்முறை உள்ளிட்ட அனைத்து குறைபாடுகளும் பேச்சுவார்த்தை மூலம் அவ்வப்போது நிறைவு செய்யப்படும். அரசு ஊழியர்கள் தற்போது அனுபவித்து வரும் அனைத்து சலுகைகளும் தொடரும். தமிழகத்தில் கேபிள் டிவி தொழில் அரசுடைமை ஆக்கப்படும். ஏகபோகம் தடுக்கப்படும். அனைவருக்கும் தொழில் செய்ய வாய்ப்பு வழங்கப்படும். அனைத்து மக்களுக்கும் அரசு கேபிள் டிவி இணைப்பு அரசு மானியத்துடன் குறைந்த கட்டணத்தில் வழங்கப்படும். ஃப்ரீ டு ஏர் டிடிஹெச் சேவைகள் மக்களுக்கு விரைவாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். கேபிள் டிவி மூலமாக கடைசி மைலில் வீட்டுக்கு இணைப்பு கொடுப்பவர்களது தொழில் பாதுகாக்கப்படும். அவர்கள் தொடர்ந்து தொழில் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும்.